கணக்கு இது 6வது அத்தியாயம் 21, 22, 23. நல்லா அப்படி அச்சடிச்ச மாதிரி. சுகம் ஆத்தியந்திக்கம் யத்யத் புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி யத்ரன சைவாயம் சிதச்சலதி தத்வதா. இது 6வது அத்தியாயம் 1000 தினம் படிக்கணும். 21வது சொல்லுவோம். இந்திரியங்களுக்கு எட்டாகும். இப்போ நான் தானே சொன்னோம் இந்திரியத்துக்கு சொன்னவே மனமும் அதையும் சொல்லிட்டேன் முடியாது. நல்லா பாருங்க, வெரி சிம்பிள். நம்ம எங்கேயோ பெரிய கஷ்டம் ஒன்றைச்சோம் இல்லை. ஆனால் புத்தியினால் கிரகிக்கப்படுவதும் என்ன இப்போ இவ்வளவு நம்ம இதால் செய்து கொண்டிருக்கோம், புத்தியை தானே பயன்படுத்துகிறோம். புரியுண்ணா ஐயா? அப்போ என்ன தவறு? நீ அதை தன்மயமாக்கவில்லை, அவ்வளோதான். இப்போ இறைவன் குருநாதர் திருவருளால் இல்லை அந்த இடத்துலேருந்து தன்மயமாக்கி என்ன அதை செய்த வேறு வழியே இல்லை. புத்தினால் கிரகிக்கப்படுவதும் முடிவில்லாதுமாகிய எந்த சுகத்தை, சுகம் பண்ணக்குள்ளே நீங்கள் பிளிஸ் ஆனந்தம், பகவத்கீதையில் ஆனந்தம் பண்ணி சொல்கிறது, சுகம் பண்ணி சொல்லுவார். நம்ம தமிழில் அருமையாக இருக்குது. சுகமாக இருக்கிறீங்களா, ஆனந்தமாக இருக்கிறா இருக்குதா, பிளிஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இன்னும் அற்புதம். ஒரு இடத்துலையும் இல்லை, பகவத்கீதையில் எல்லா இடத்துலையும் சுகம், ஈவன் உபனிஷத்துலேயும் சுகம் உண்டாமல். ஏன்னா சுகம், எந்த சுகத்தை யோகி அறிகிறான், இது முடிவில்லாது. இப்போ நீங்கள் புலனின்பம், புலன், மனம் இதை தள்ளி வச்சுட்டு பாருங்கோ, அது முடிவில்லாத ஒரு என்ன நிரந்தரமான, அதை சொல்கிறாங்க பீஸ் இஸ் ஜாய், ஒரு உண்மையான அமைதியும் ஆனந்தமும் முடியுங்கோ உண்டு. இது பகவத்திலே வருது. அவனுக்கு அமைதியே இல்லைன்ற ஆனந்தத்தில் பேச்சே கிடையாது. இல்லைங்களா? என்ன சொல்கிறார்? எந்த சுகத்தை யோகி அறிகிறான், யோகின்னு சொல்கிறேன். உங்களுக்கும் அவனுக்கு உள்ள வித்தியாசம். அவன் அதைத்தான் தேடுறான். 84 லட்சம் பிறவிலே நான் தேடிக்கொண்டே இருந்தேன். இதால் புலன் மனம் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதனால் திருப்தி கிடைக்கவில்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. அந்த சந்தேகம் இதற்கும் நான் கேட்கும். நான் இனி எனக்கு கிடைச்சா சொன்னேன். கைதட்டுங்க. கண்மணி படி, ஸ்ரீமத் பாகவத் வைப்பார். கிடைக்கவும் இல்லை, கிடைக்க போவதும் இல்லை. இதை நீங்கள் இங்கே எழுதி வைங்க. ஆனால் உனக்கு இதை பற்றி அட்ரஸே இல்லை, கிடைக்கவில்லை என்று கொஞ்சம் தெரிந்தும், ஆனால் உண்ட ஹோப் என்ன? நோ. இந்த துறவிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இது. அவன் நல்லா தெரியும், கிடைக்க போவதும் இல்லை. அவன் ஒன்று எங்கே கிடைக்கும்? ஆகவே கிடைக்கவில்லை, கிடைக்க போவதும் இல்லை. ஆனால் இது இருக்கிறது. இது என்ன சொல்லுது? புத்தி கிராஹ்யம். இது புத்தியினால் கிரகிக்கப்படுவது. ஆகவே இருக்கிறது, இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. எங்களோட குருநாதர் சுவாமி சிவானந்தர் இந்த இடத்துக்கு பேர் ஆனந்த குட்டி. சொல்லுங்க. இந்த துறவிகளோட பேருக்கு நித்யானந்தா, சதானந்தா, நித்யானந்தா, ராம்ஸ்வரூபானந்தா, பரமானந்தா, சதானந்தா, எல்லாம் ஆனந்தா. ஹோல்சேல் டீலர்ஸ் இன் ஆனந்தா. பியூட்டிஃபுல். ஆமாம், எஸ். அப்போ திரும்ப நான் சொல்கிறேன், நம்மளை மன்னிக்க முடியாதுண்டா அவங்கள விடுங்க, தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆகவே மன்னிக்க முடியாது. அந்த கோர்ட்டில் கூட ஒருவன் தெரியாமல் ஒரு தவறை செய்யிட்டான்டா அவர் தண்டனை கொடுப்பாங்க, ஆனால் குறைச்சி கொடுப்பாங்க. வேணுமெண்டே தெரிந்தே செய்தால் தண்டனை டபுள். ஏன்? தெரிந்து செய்தார். அப்போ இங்கேயும் அதே லோ, இங்கே என்ன லோ, அந்த சட்டம் அங்கேயும் அதே சட்டம் தான். ஒரு சந்தேகப்படாது. ஏனெனில் இங்கே ஒரு இடத்த யோகா ஸ்டால்வர் சிம்பிள் லைஃப் இஸ் டிவைன் லைஃப்.
சாதாரண வாழ்க்கை. ஏன் இங்கே என்னது, இது உலோகாயுத வாழ்க்கை, இது ஆத்மீய வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. ஒரே வாழ்க்கை தான் இருக்கிறது. எஸ், என்ன சொல்கிறா பாருங்க. எதில் நிலைத்தபின் ஆத்மஸ்வரூபன் என்று அவன் அசைவதில்லையோ. சேசன், நான் அசைந்து கொண்டே இருக்கிறேன். எங்க தொடர நோ. எஸ், அடுத்து சொல்லுவோமா. எதை அடைந்து யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே சாதிக்கம் ததா யஸ்மின் திதோ ந துக்கேன குருநாமி விசால்யதே. சுகம் வெளியுலகில் இல்லை, அது ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கிறது. ஆனால் நான் கனவிலேயும் நனவிலேயும் எதை தேடுகிறேன்? வெளியிலே. இவ்வளவு கூட நமக்கு அறிவு இல்லையா? சோசன் விளங்கப்படுத்துங்க. வாட் இஸ் ராங் வித் தஸ்? என்னம்மா? நான் அதுதான் சொல்கிறேன். நான் பைத்தியமாண்டு கேட்குறேன். விளங்கப்படுத்துங்க எனக்கு. ஒரு பைத்தியாரம் தான் இல்லை, லுனாட்டிக் அசைலம் பண்ணி சொல்கிறது. என்னது, அவன் மன்னிக்கலாம், அவன் லூஸ்ன்னு சொல்கிறது இல்லையோ, குக்குன்னு சொல்கிறது வெளிநாட்டில். ஏண்டா ஸ்க்ரூ லூஸ். நம்ம அப்போ நான் சொல்ல விளங்குதான் ஒரு நான். அப்போ இப்போ சொன்னால் யூ ஃபிக்ஸ் இட். நான் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இல்லை, டோன்ட் கால் தன்மயமாக்கி விலகி கொடு. என்ன சொல்கிறார் பாருங்க. உள்ளே இருப்பதை உணர இந்திரியங்களுக்கு இயலாது. நல்லா தெரியுது. அது நாக்கில் வச்சா மூக்க கண்ணாவை தான் நான் தெரியும். அது கூட மனம் இல்லாமல் இருந்தால் அதுவும் முடியாது. பாருங்க, புல பொருள்கள் புலன் மனம் இது மூணும் இல்லைன்னு சொன்னால் ஒன்று நடக்காது. அது மனம் இல்லைன்னா மட்டும் ஒன்று நடக்காது. ஆனால் மனம் இருந்தால் தனி எல்லாம் அனுபவிக்கிறேன். என் கனவில் பஞ்சபுலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்டா. அங்கே புலன் பொருள்களும் இல்லை, புலனும் இல்லை உண்மையில். ஆனால் மனம் இருந்தது. ஆகவே மனத்தால் முடியும், அந்த புலன்களால் முடியாது. தெளிவடைந்த புத்தியே அதை தெரிந்து கொள்கிறது. இந்த இடத்துலாம் நீங்கள் அம்மா காயத்ரி அம்மாட்ட அழுங்கோ. அங்கே போய் நான் தவறு தியோயோனோ பிரச்சோய தாயே மக்கு சகட சட மூட மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மீடியால் மயக்கம் குருவேனோ. இன்னும் அழுது பாடுங்க ஐயா. அவர் தன்னைத்தான் பாடினார், உங்களை பற்றி இல்லை. ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் அது அப்ளிகபிள். சக்கட்டை சட்டை மூட மட்டி படிச்சு பாருங்க. திருப்புவல் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றோம். அப்பா இது நம்மளே யோசிச்சு பாருங்க. அவர் பாவம் அந்த மனிதன். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பணிவோட பணிவோட இதை ஒத்துக்கொள்ளணும். ஆறு சக்கடை சடை மூட்டி நான் சொல்லுங்க. அந்த கட்டு வேணும். தவறை ஏற்றுக்கொள்ளும். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு சரி விருப்பமாக சரியா. இந்த ஆசிரமம் நான் நிறைய பார்த்தேன். சுவாமிஜி ஐ டிட் இட். என்ன தத்தம் போடுவோம். சிம்பிள் அக்செப்ட். ஐ டிட் இட். படிக்கிறோம் பாருங்கள், என்ன தெளிவு, என்ன கட்டுன்னு பாருங்க. அந்த தங்களோட குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவங்கள பார்த்தீங்களா, வாட்டும் அதுக்கு எவ்வளோ தைரியமும் இதுவும் வேணும் தெரியுமா. ஐ டிட் இட். படி போண்டுச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறார், தெளிவடைந்த புத்தியை அதை தெரிந்து கொள். எது இந்த ஆனந்தத்தை, சுகம். ஏதோ சுகம் இந்த புத்தினா முடிவில்லாதுமாகிய சுகம். எதுக்கு அது எதுக்கு தெரியுது? புத்தி. அதுதான் உபனிஷத்துன்னு எழுது. ஆழ்ந்த உறக்க நீ ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு வர. நீ சரியாக சொன்னீங்க. அது இறைவன் அவர் தானே மாட்டிக்கொண்டு முடிக்கிறார் இல்லை. என்ன சொல்கிறார், ஆழ்ந்த உறக்கமும் கனவும் இப்போ நமக்குள்ள குழப்பம் இந்த விழிப்பு நிலை, அது ரெண்டுலையும் தப்புறதுக்கு ஆழ்ந்த உறக்கம் கனவு ரெண்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். கனவு
கனவு எழும்பினோடனே இந்த கனவுக்கும் நனவுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. கனவு எழும்பினோடனே அவங்க ஒன்றுமே முடியுங்க, ஒன்று நடக்கவில்லை, ஒன்றும் இருக்கவும் இல்லை. ஆனால் ஒரு அனுபவம் இருந்தது. இங்கே குழப்பம் இது. அங்கே எப்படியோ நீ ஒன்று எழும்பல, இறைவன் திருவுருளால் வெளியில் வந்தாய், நீயா வந்தாய். இங்கே அதான் இதிலிருந்து விழிப்புறது வேறு வகையான விழிப்பு. இந்த சிரமத்தை பெரியவங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன்? நீ இங்கே நான் என்று சொல்கிற இந்த ஜீவனாத்மாவோ என்னப்பட்டவ நீ இருக்கிறாய். ஆகவே இதுக்குள்ளே விழித்து கொள்றதான் இப்போ இந்த நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு வழியாதான் ரவராஜ் நீ விழித்து கொள்ளலாம். அதுதானே தெளிவடைந்த புத்தியை தெரிந்தோ அது ஆத்ம சுகமாதலால் அது முடிவில்லாது. பண்டு ஒன்றும் ஒன்றும் உள்ள பொருள் அன்றே அண்டம் கடந்த பொருள். அதுக்கு முடியுங்க இல்லை. அதை உனக்கு விளக்கம் பண்ணணும்னா பாரு. ஆழ்ந்த உறக்கில் நான் இருந்தேன், நான் ஆழ்ந்து தூங்கினேன், எனக்கு ஒன்றும் தெரியாண்டு நான் இருந்தேன். கனவை பார்த்து எழும்பினோடனே கனவை கண்டேன் என்றொரு ஒரு தூய நான் இருந்தேன். இப்பொழுதும் அதே நான் தூய நான் ஒரு குழப்பம் இருக்கிறேன். அப்போ இங்கே இதை நீ அறிகிறதுக்கு என்ன பண்ணணும்? இது சாதனை பண்ணு, அதுக்கு தான் தவம் பண்ணு. எனக்கு அற்புதம் எல்லோரும் கொடுக்கும். மேசன் ஐயா அந்த மகான் சொல்கிறார், ஆக குறைஞ்சது பக்தி செய். அது சொல்கிறார், பக்தியில் உனக்கு இல்லை என்ன வேணும்? உனக்கு இருக்கிறதோ மனம் இந்த என்னது அழுக்கு, அதுக்கு என்ன சொல்கிற? சித்த சுத்தி. சித்த சுத்தினா சிவநலம், அவ்வளோ போதுமே. ஆனால் ஒரு பக்தனுக்கு சிவநலம் இருக்க முடியாது, விரும்பினாலும் முடியாது. ஆகவே பக்தியில் இந்த சித்த சுத்தி தானாக நடக்கிறது. நம்பர் 2, மன ஒருமைப்பாடில் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு கொண்டு இருக்கு மனம். அதை நீ உண்மையாக ராஜயோகம் செய்யணும். ஆனால் உன்னை இஷ்ட தெய்வத்திலே நீ லயிச்சு போனா நினைவு. நீ பாருங்க, இந்த பிருந்தாவன் அப்படியான பானா அழுது கொண்டிருப்பாங்க, கண்ணை மூடிட்டு அழுது கொண்டிருப்பாங்க. ஏன்? அவங்களோட இஷ்ட தெய்வத்தில் லயிச்சிட்டாங்க. மன ஒருமைப்பாடுக்கு 100% மன ஒருமைப்பாடு பக்தி ஐயா. அடுத்தது 3வது, உனக்கு என்ன வேணும்? நல்லாயிட்டுமே ஆத்ம ஞானம். அது வந்த பரம்பொருளா? இது வந்தால் நானே இல்லை. நான் உங்கள்கிட்ட விபாசனா உபாசனா அன்றைக்கு நான் நேற்று அங்கே சொன்னேன். முதலாவது நீங்கள் என்னது சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் வேண்டாம், திருப்தியும் மகிழ்ச்சியும் மிக்சர் சந்தோஷம். அப்படி இரு, உன்னோட மனத்தை அங்கேயே வச்சுக்கோ, கீழே இறங்காது. இந்த சந்தோஷமான மனநிலை இருந்தால் என்ன நடக்கும் வேண்டா? அடுத்தது என்ன நடக்கும்? உனக்கு ஒரு நீ நன்றி சொல்லுவாய். என்ன சொல்லுவாய்? நன்றி. யாருக்கு? இறைவனுக்கு. அப்போ நன்றி சொல்கிறோட இதயத்தில் கம்ப்ளைண்ட் வராது. சொல்லுங்க, என்ன வராது வராது. ஆவே நீ எங்கே இருக்கிறாய்? 2 கடந்துட்டாய். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதில் நீங்கள் உபாசனை செய்யுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இதயத்தில் வச்சு அவரையே பார்த்து கொண்டிரு. நீ இது 2ஐயும் முன்னி ஒழுங்காக செய்துட்டு அவரே பார்த்துருந்தேன்டா என்னது எங்கே நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் பரம்பொருளாய் நீ இருக்கிறாய், நீ கரைஞ்சி போயிடுவாய். இருக்குல்லையே மாசன? சிம்பிள் பக்தி. அதே நம்ம செய்யலை. அதுதான் அது கம்ப்ளைண்ட் என்னண்டா, நீ அதை கூட ஒழுங்காக செய்ய மாட்டேன்றே. தெய்வ பக்தி கொண்டாடுவோம். அதையாவது ஒழுங்கா இந்த கலியுகத்தில் எல்லாத்தையும் மாதிரி மனுஷன் அடியன் உண்மையில் பணி உடைச்சு அம்மான்னு அழுது கொண்டுருது. போராடமெல்லாம் தாயே என்ன வழி தெரியலையம்மா, நீ தானே இருக்கிறே உலகத்துக்குன்ற அன்னையே அப்படின்னுலாம் அவள் கோக்கு அவர் சொல்கிறாள் இல்லை. ஸோ அது ஆத்ம சுகமாதலால் முடிவில்லாது. 3லேயும் உண்மையான நான் இருக்கிறேன். அப்போ இந்த விழிப்பு நிலையில் நீ இந்த சாதனையை செய்து வெளியில் வரப்பார். ஆத்மஸ்வரூபத்திலே நிலை பெற்ற யோகி நீருக்குள்ளே திரும்பவும் இடப்பெற்ற மீன் போன்றது. நல்லா பாருங்க, அதான் இந்த மகான்களோட பெருமை. சந்தேகமே இல்லை இல்லை, வச்சு பாருங்க. எந்த இதெல்லாம் தெரியும். இந்த
மீன் நீர் நின்று நிலம் போக விரும்புவதில்லை. தெவிட்டாத ஆத்ம ஆனந்தத்தை அனுபவிப்பவன் தெவிட்டுகிற விஷய ஆனந்தத்துக்கு போவதில்லை. தெவிட்டு சொல்லுவாங்க. இவன் தேன் நான் பார்த்துருக்கல, தெவிட்டுது. நல்ல அழகான வார்த்தை தமிழில் இருக்குது. அப்போ இந்த புலன்கள் முழுவதும் முடியுங்க தெவிட்டும். எஸ் எஸ் அதில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த பெரிய மான் நான் பார்த்துருக்கேன். இந்த அவன் சொல்லுவாங்க, இவ்வளவையாவது நீ வச்சுக்கோ, நீ கரையேறுவா. ஏன் இந்த புலப்பொருள்களில் நீ தேடுற இன்பம் முடியுங்க இல்லை. இவ்வளவாவது நீ பாப்பா எங்கே இருக்குன்னு தேடுவாய். எஸ் தேடுவாய். அது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கு மாஸ்டர் எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருக்கேன். ஓல்ட் ஏஜ் இந்த நண்பர் என் கிளாஸ்மேட் ராஜரெட்னா வந்தார். அவர் வாஷ்ரூமில் பாத்ரூமில் விழுந்துட்டார். அப்புறம் பைக்கை வைக்கல, நம்ம சின்னவங்கள சரியாக ஸ்டாண்டை வைக்கிறல, இப்போ அது காலில் விழுந்துருக்கு. அது பைக் காலில் விழுந்தாங்க போட்டுப்பாங்க. அப்போ நான் ட்ரை பண்ணேன். எப்படின்னா அண்ணா சரி அண்ணா என்னோட அன்பு 2 பேரும் பாருங்க, ஒரு 2 கிளாஸ்மேட்டு மாதாஜி மாதிரி தான். ஆனால் அவர் பக்தி இருக்குது, வருவார். அண்ணா இது வயது கோளாறு, கொஞ்சம் லைட்டாக சாமி அண்ணா திஸ் அவரை இங்கிலீஷ் ஆனால் அதிகமாக காய்க்கணும். 2 பேரும் இஸ் அ மார்க் ஆஃப் ஓல்ட் ஏஜ். டூயிங் யோகாசனா சொல்லி கொண்டு அப்படின்னு சொல்லலை. நான் ஒன்று சொன்னேன், பிரம்மானந்த சுவாமிஜி தான் நான் அவன்கிட்ட போனப்பா. உங்களுக்கு ஏன் வார்னிங்கன்னு சொன்னால், இதுக்கும் நீங்கள் புலனின்பங்களை அனுபவிச்சு வர கொஞ்சம் நாள் வரப்போகுது, ஒன்றும் வேலை செய்யாது. அதுக்காக சொல்கிறேன். சரி, அப்போ அவன் முழு பேருக்கு அனுப்பிடணும் எல்லோரும். அதில் என்ன சொல்லுதோ, கொஞ்ச நாளையால் இந்த புலன்கள் ஒன்றுமே சொல்லிங்க வேலை செய்யாது. புலப்பொருள் இருக்கிறது, புலன் போல அறிகிற ஆசையும் இருக்கிறது. ஆனால் புலன்கள் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எச்சரிக்கை நம்முடைய இறைவனிலிருந்து. கம்மன் வேக்கா. அப்போ அந்த சாமிட்டு போனோடனே இந்த பெட்ரு என்ன 1.5 அடியா, அவர் 9 இன்ச்சு வெட்டி விட்டார். வெட்டி போனால் அந்த காப்பண்டர் சாமி என்ன நடக்குது, எங்களோட அம்மா இதுலேருந்து விழுந்து தான் இடுப்பு முறிஞ்சு இது இது. அடுத்து நான் போகிறேன் டிஃபன் கேரியர். அவர் நல்லா சாப்பிடுவார். அவ்வளோ நல்லா சின்ன சின்ன வைக்கணும். இதை வழியில் வச்சு இதை கொடுத்துருங்க இருக்கும் சின்னோண்டு வச்சுருக்கோம். இது 3 தரம் சாப்பிடக்கூடாது இந்த வயது. அடுத்த நான் போகிறா அதை எங்கள் சுதேசனி செய்யணும். என் வாஷ்ரூமுக்கு இல்லையா பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் ஏன்னா அந்த 2 பக்கம் வைக்கும். பிடிங்க நான் சொல்கிறது, போக்கில் ஒரு பைப்போ 2 பிடிக்கிறது வேணும். அப்போ இது வச்சு கொண்டு இருக்கா. நான் ஏன்னு எங்களோட அப்பா விழுந்து தெரியுமோ, வாஷ்ரூம் போயிட்டு எலும்பினார், மயங்கி விழுந்துட்டேன். தலைவர் தர அதுக்கு கை பிடிச்சது, பிடிச்சி எழும்புறது கொண்டு பிடிச்சி நிற்கிறது கொண்டு 2 இருக்குது. வாங்கிக்கோ. என்ன எதை அடைந்து அதிலும் மிக்கதொரு வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ. என்ன ஒரு ஒன்றுமே இந்த உலகத்தில் எதில் நிலைத்திருந்து பெருந்துக்கத்தாலும் அசைக்கப்படுவதில்லையோ. ஒன்றும் அசைக்காது. தொடர்ந்து வா. சமநம்பிப்பாடும் ஏண்டா இந்த பிளிஸ் போட்டும் மனுஷன் இந்த இவ்வளோ வார்னிங் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா எனக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். அதாவது இந்த இதயத்தில் உங்களோட சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேரணும். இல்லை புலன்கள் புலப்பொருள்களை அனுபவிக்கும், ஓகே. ஆனால் அது நீ எதிர்பார்க்குற இன்பம் ப்ளஷர் அதில் இல்லை. அது உண்மையாக உன்னோட்ட இருக்குது, அது வேறு விஷயம். அதில் யோசிப்பேன். அதான் தொடங்கியது தான். இந்த செத்தோடமும் அந்த கிடக்குது, அதில் என்ன மனைவி இருந்தால் இப்போ அதை நான் புதைக்க போகிறேன். ஏன் அவள் இல்லை. அப்போ அவள் இருந்த அந்த உயிராகிய மனைவி இருந்தவடைய தான் அவள் எனக்கு ப்ளஷர் இல்லை. இப்போ இல்லை. இவ்வளவு தெரிய விளங்கானே. நம்ம பார்வதி ஹர ஹர மகாதேவ.